சாலிஹான பெண் யார் தெரியுமா? கானிதாத்துன், அவள் நின்று வணங்குவாள். அல்லாஹ்வை நின்று வணங்கக்கூடியவளாக இருப்பாள், வழிபடக்கூடியவளாக இருப்பாள். இந்த கானிதாத்துக்கு முஃபஸ்ஸிரீன்கள் பல விளக்கம் சொல்லுகிறார்கள். அல்லாஹ்வுக்கு வழிபடக்கூடியவளாகவும் இருப்பாள், கணவனுக்கு வழிபடக்கூடியவளாகவும் இருப்பாள். இவள் சாலிஹான பெண். அல்லாஹ்வுக்கும் வழிபடவில்லை, கணவனுக்கும் வழிபடவில்லை என்றால் அந்த கேட்டகரியில் அவளுக்கு சேர முடியாது, அந்த தரத்தில் அவளுக்கு சேர முடியாது. ஹாஃபிதாத்துல் லில் கைபி பிமா ஹாஃபிதல்லாஹ். அல்லாஹ் எதை மறைக்க வேண்டும், எப்படி மறைந்து வாழ வேண்டும், எதை பாதுகாக்க வேண்டும் சொன்னானோ அவைகளை பாதுகாப்பாள் அவள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இது பெண்களுக்கு அல்லாஹ் சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு உபதேசம். சாலிஹான பெண் என்றால் இவள் தான், சாலிஹான பெண் என்றால் இவள் தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மனைவி சாலிஹானவள் என்றால் அவளிடத்தில் இன்ன தன்மை இருக்கும் என்பதை தெளிவாக சொல்லி தந்திருக்கிறார்கள், தெளிவாக சொல்லி தந்திருக்கிறார்கள். பெண்களுக்கு சொல்லிக் கொடுங்கள், இந்த பண்பு இல்லை என்றால் அவர்கள் சாலிஹானவர்கள் இல்லை, இந்த பண்புக்குள்ளே வரவையுங்கள் அவர்களை. அதற்காக கணவன் தூக்கி வீசிட்டு போ சொல்லல, உன மாலை வீட்டை விட்டு விரட்ட சொல்லல, உட்கார வைத்து நசிஹத் செய்யுங்க, நசிஹத் செய்யுங்க. உன மனைவியாக இருந்தால் அவளுக்கு கட்டம் கட்டமாக சொல்லிக் கொடுப்பதற்கு ஒரு வழியை இஸ்லாம் சொல்லி இருக்கிறது. ஃபஇதுஹுன்ன, அவளுக்கு உபதேசம் செய்யுங்கள். அதையும் கேட்கவில்லையா? வஹஜுருஹுன்ன ஃபில் மதாஜி, அவளை படுக்கையை விட்டு ஒதுக்குங்கள். இன்னும் வழிபடவில்லையா? வதரிபுஹுன்ன தர்பன், காயம் வராத ஒரு அடியை அடியுங்கள். அவள் அதையும் மீறி விட்டால் அதற்கு அடுத்த கட்டம் தலாக் கொடுக்க முடியும், தாராள முடியும். அப்படியான ஒரு முசீபத்து வாழ்க்கைக்கு சரி வராது. அல்லாஹ் ரசூலுடைய கட்டளைக்குள்ளே வரவில்லையா, அவள் மிகப்பெரிய முசீபத்து. கைரு மத்தாஇ துன்யா அல் மர்அத்து சாலிஹா, உலகத்திலே மிக இன்பமான ஒரு சொத்து இருக்குமாக இருந்தால் அது சாலிஹான பெண் மனைவி என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சாலிஹான பெண், சாலிஹான பெண்ணுக்கு வரைவிலக்கணம் என்ன தெரியுமா? இதா நலர்த இலைஹா சர்ரத்க, நீ அவளை பார்த்தால் சந்தோஷப்படுத்துவாள், பார்வையிலே சந்தோஷம் இருக்கு. இது அமரத்தா அத்தாத்க, நீ ஒரு விஷயத்தை ஏவினால் வழிபடுவாள், நீ மறைந்தால் அவள் உன்னுடைய சொத்தையும் பாதுகாப்பாள், அவளையும் பாதுகாப்பாள். இவள் தான் சாலிஹான பெண் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். வழிகாட்டுங்கள் தோழர்களே, வழிகாட்டு.